திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதில் கடந்த நாளிலே ஈரானின் உச்ச தலைவரான கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து தொடர்ந்து ஈரானும் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருகிறது. இது நிமித்தமாக ஒரு போர் பதற்ற சூழ்நிலை ஒரு பக்கம் நிலவியிருக்கிற அதே சூழ்நிலையில் விமான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் உலக அளவிலே, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் முடங்கி இருக்கிறது. இது நிமித்தமாக இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்காக ஆயத்தமாக இருந்தவர்கள் போக முடியாதபடிக்கு இந்திய விமான நிலையங்களில் பரிதவித்து வருகிறார்கள் என்று செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குவைத், துபாய், அபுதாபி ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருந்த தொழிலாளர்கள் அந்த தேசத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு இந்திய விமான நிலையங்கள் பரிதவித்து வருகிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக அவர்கள் அங்கிருந்து கடந்து செல்ல தீர்மானிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர்களால் அங்கிருந்து கடந்து போகாமல் அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவிலிருந்து சுற்றுலாவுக்காக கடந்து சென்ற சுற்றுலா பயணிகளும் கூட அங்கே அந்த குறிப்பிட்ட தேசத்திலிருந்து வெளியே வர முடியாமல், சொந்த தேசத்துக்கு திரும்ப முடியாமல் அங்கே தங்கியிருக்கிற தங்களுடைய ஹோட்டல்களிலேயே தொடர்ந்து தங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய விசா காலம் முடிவடைந்து அங்கு இருக்கிற அபுதாபி மற்றும் துபாயில் இருக்கிற ஒவ்வொரு பிற தேசத்தை சார்ந்தவர்களும் அந்த தேசத்திலிருந்து கடந்து போக முடியாதபடிக்கு இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு சூழ்நிலை மாறும் வரையிலும் அதே இடத்தில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே குறிப்பாக ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன், குவைத், கத்தார் இன்னும் பல மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகப்பெரிய விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இதனால் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவது என்பதும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடந்து செல்ல நியமிக்கப்பட்டிருந்த பயணிகள் வளைகுடா நாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியது இருப்பதினால் அவர்களுடைய பயணங்களும் தடைப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய அளவிலே ஒரு ஸ்தம்பிப்பு வான்வழி போக்குவரத்தில் உலக அளவிலே உண்டாயிருக்கிறது. இது சரி செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக ஈரான், ஜோர்டான் முதல் கத்தார் வரை மிகப்பெரிய அளவிலே தாக்குதலை நடத்தி வருகிறது. இது நிமித்தமாக தேசங்களிலே மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம் உண்டாகி இருக்கிறது. பொருளாதார சீர்குலைவு, உயிர் சேதம், இன்னும் பல விதங்களிலே இதனால் தொடர்ந்து உலக தேசங்கள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே கர்த்தர் மனம் இறங்கி இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது நிமித்தமாக பொருளாதார சீர்குலைவுகள், உலக அளவிலே உயிர் சேதங்கள், மற்ற நாடுகள் இது நிமித்தமாக பாதிக்கப்படாமல் இருக்க, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் உண்டாயிருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை, வான்வழி போக்குவரத்து தடை, இதெல்லாம் மாறி சீர் செய்யப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் நடைபெற்று கொண்டிருந்த தாக்குதல் இப்போது ஆண்டவரே பல தேசங்களுக்குள்ளாக கடந்து சென்று அதனுடைய எதிரொலியாக பல தேசங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இது நிமித்தமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே ஆண்டவர் மிகப்பெரிய அளவிலே பொருளாதார சேதாரம், அது மட்டுமல்ல ஆண்டவரே உயிர் பலியும் கூட நேரிட்டிருக்கிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தகப்பனே, மனம் இறங்கி ஆண்டவரே இந்த யுத்தங்களை ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓய பண்ண ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வன்முறையை
யுத்தங்களை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருவின் கீழே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். தேசங்களில் எழுப்புதலை தடை செய்து ஜனங்களை திசை திருப்ப போராடுகிற அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக, மிருகத்தின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, முந்திய எழுப்புதல் தேசங்களில் கொண்டு வரப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே அப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலே தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வர முடியாமலும், அதே போல இந்திய தேசத்திலிருந்து ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக, இன்னும் ஆண்டவரே தகப்பனை பல்வேறு காரியங்களுக்காக புறப்பட்டு செல்ல இருந்தவர்கள் போக முடியாமல் ஆண்டவரே விமான நிலையங்களில் பரிதபிக்கிறார்களே, அதையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, சுற்றுலாவிற்காக கடந்து சென்றவர்கள் ஆண்டவரே தேசத்திலிருந்து வெளியே வர முடியாமலும், விசா காலம் முடிந்தவர்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாமலும் தவிக்கிற இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பயண தடைகள் மாற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நாடுகளுக்குள் உண்டாயிருக்கிற ஆண்டவரே இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டு ஒரு சுமூக சூழ்நிலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரானுடைய சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.